தமிழக முதல்வர் பதவியை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் எப்படி கைப்பற்றப் போகின்றார்? வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழக முதல்வராக விஜய் வர வேண்டும் என்பது விஜய் ரசிகர்கள் மற்றும் விஜய் அவர்களை விரும்புவர்களினுடைய பாரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதேவேளை தமிழ்நாடு தேர்தலை அவதானித்து கொண்டிருப்பவர்களினுடைய எதிர்பார்ப்பு, பழைய முகம் இந்த தமிழக முதல்வர் பதவியை மீண்டும் அலங்கரிக்குமா அல்லது புதியதொரு முகம் இந்த பதவிக்கு வரப்போகின்றதா என்பதுதான் இந்த தமிழக தேர்தலை கூர்ந்து அவதானிப்பவர்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதைவிட ஒரு மாற்றம், முக்கியமான கனகாலத்திற்கு பிறகான ஒரு மாற்றம் என்பது இந்த தேர்தலில் இருக்கின்ற ஒரு பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இது வாக்காளர்களினுடைய சைக்காலஜி, உளவியலை வெளிப்படுத்துகின்ற ஒரு அம்சமாகவும் காணப்படுகின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஏன் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு விஜய் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் வழங்குகின்ற பதில்களை பகுப்பாய்வு செய்வோமாக இருந்தால், முதலாவது விடயம் புதிய தலைமுறை அரசியல். அதாவது விஜய் ஒரு புதிய முகமாக இருக்கின்றார். ஆகவே பழைய கட்சிகளினுடைய அரசியல் முறைகளில் மாற்றம் வரும் என்று சிலர் நம்புகின்றார்கள். குறிப்பாக இளைஞர்களுக்கு பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இந்த முறை இந்த தேர்தலிலே களத்தில் நிற்கின்ற வேட்பாளர்களில் 30 தொடக்கம் 40, 40 தொடக்கம் 50 இந்த வயதுக்கு இடைப்பட்டவர்கள்தான் அதிகம் பேராக இருக்கின்றார்கள். குறிப்பாக 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மிக குறைவான அளவிலே இருக்கின்றார்கள். அடுத்த விடயம் ஊழல் எதிர்ப்புக்கான ஒரு நம்பிக்கை. பாரம்பரிய அரசியல் கட்சிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது விஜய் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறைவாக உள்ளது என்ற எண்ணம் ஆதரவாளர்களிடம் வலுவாக இருக்கின்றது. அதனால் ஒரு சுத்தமான நிர்வாகம் கிடைக்கும் என்று அவர்கள் வலுவாக நம்புகின்றார்கள். அடுத்த விடயம் மக்கள் நல கவனம். அவருடைய திரைப்படங்கள் மற்றும் பொது பேச்சுக்களில் சமூக பிரச்சனைகள் குறித்து அவர் பேசுவது மக்கள் நலத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையை உருவாக்கி இருக்கின்றது. அவருடைய அந்த தனிப்பட்ட கவர்ச்சி, அவருடைய பேச்சில் இருக்கின்ற கவர்ச்சி, அவருடைய திரைப்படங்களில் இருக்கின்ற கவர்ச்சி காரணமாக இந்த நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. ஆனால் அதனை அவர் முதல்வராகினால் செயற்படுத்துவாரா என்பது இப்போது சொல்ல முடியாதது. அடுத்தது மிகப்பெரிய ரசிகர்களை கொண்ட ஒரு அடித்தளம் இருக்கின்றது. சினிமா மூலமாக உருவாகி இருக்கின்ற மிகப்பெரிய ரசிகர் வட்டாரம் தேர்தலில் வாக்குகளாக மாறுகின்ற ஒரு வாய்ப்பு இப்பொழுது விஜய்க்கு உருவாகி இருக்கின்றது. இது ஆரம்ப நிலை அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய பலமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் ரசிகர்கள் அனைவரும் வாக்காளர்களுக்கு சமம் என்றும் நாங்கள் கொள்ள முடியாது. இதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கின்றன. அரசியல் அனுபவம் குறைவு என்பது, ஒரு நிர்வாக அனுபவம் குறைவு என்பது ஒரு சவாலான விடயமாக இருக்கின்றது தவேகவை பொறுத்தவரையில். அடுத்தது கொள்கை தெளிவு. கட்சியினுடைய முழுமையான திட்டங்கள் இன்னமும் தெளிவாக வெளிவர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ரசிகர்கள், வாக்காளர்கள் இந்த இடத்தில்தான் தவேக சுதாகரித்து கொள்ள வேண்டும். ரசிகர்கள் எல்லோரும் வாக்காளர்களாக மாறுவார்களா என்பது உறுதியாக கூறப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே விஜய் வெற்றி பெற வேண்டுமா என்பது ஒரு உணர்ச்சி அடிப்படையிலான கருத்து மாத்திரமல்ல, மாற்றத்திற்கான ஒரு எதிர்பார்ப்பு அதில் இருக்கின்றது. அதே நேரத்தில் எந்த வேட்பாளரையும் தெரிவு செய்யும் போது அவர்களுடைய கொள்கைகள், செயல் திட்டங்கள், நிர்வாகத்திறன் இவைகளை பார்த்துத்தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவை மக்களுக்கு இருக்கின்றது. அடுத்த விடயம், விஜய் முதல்வராகுவதை காட்டிலும் இப்போதைய, அதாவது இதுவரை இருந்த முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால், அப்படி திமுக கடந்த ஆட்சியில் என்ன செய்தது என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்த கேள்வி மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் யார் வெல்லலாம் என்பதற்கு பதிலாக ஆட்சியில் இருந்தவர் என்ன செய்தார் என்பதனை பார்க்க போகின்றோம். முக்கியமாக சில திட்டங்கள், சில சாதனைகள் இருக்கின்றன. பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாநில போக்குவரத்து பேருந்துகளிலே அவர்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். வேலைக்கும் கல்விக்கும் செல்லும் பெண்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதவியாக அமைந்திருந்தது. அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை
கொடுப்பனவு. இது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு வைப்பு செய்யப்பட்டது. பெண்களினுடைய பொருளாதார சுயநிலையை உயர்த்தும் முயற்சியாக இது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அடுத்தது பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம். அரசு பள்ளிகளிலே காலை உணவு வழங்கப்பட்டது. பள்ளி சேர்க்கை மற்றும் அட்டெண்டன்ஸ் அவர்களுடைய வருகையை இது அதிகரித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்தது மருத்துவ சேவைகள் மேம்பாடு. தமிழ்நாடு என்றாலே தனியார் மருத்துவம் தான் அங்கே ஓங்கி நிற்கும். ஆனால் அரசு மருத்துவமனைகளில் வசதிகள் மேம்பாடு இந்த ஆட்சி காலத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இலவச மருத்துவத்திற்கான ஒரு நம்பிக்கை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சிங்கார சென்னை 2.0 இது போன்ற பாரிய நகர மேம்பாட்டு திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றன. சாலை, கழிவுநீர், நீர்ப்பாசனம் போன்ற செயற்றிட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னையினுடைய மேம்பாட்டிலே கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. முதலீடு மற்றும் வேலைவாய்ப்புகளை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் இந்த ஆட்சியிலும் விமர்சனங்கள் தான் அதிகமாக முன்வைக்கப்பட்டிருந்தன. விமர்சனங்கள் என்று வரும்பொழுது விலைவாசி உயர்வு, பொதுவாக வாழ்க்கை செலவு அதிகரித்தது இந்த ஆட்சி காலத்திலே என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. வேலைவாய்ப்பு இன்னமும் போதவில்லை என்று இளைஞர்கள் குற்றம் சுமத்தினார்கள். சட்ட ஒழுங்கு குறித்த கேள்விகள் எழுந்திருந்தன. சில குற்றச்சம்பவங்கள், தமிழ்நாட்டை உலுக்கிய குற்றச்சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது, கொலை, கொள்ளை போன்ற குற்றச்சம்பவங்கள் இந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்றது. அப்பொழுது லோ அண்ட் ஆர்டர், சட்டத்தினுடைய ஆட்சி மீது கேள்விகள் சரமாரியாக எழுப்பப்பட்டிருந்தது. வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. ஆகவே ஒரு அரசு சில நல்ல திட்டங்களையும் அதேவேளை சில குறைகளையும் கொண்டேதான் எப்பொழுதும் இருக்கும். ஸ்டாலினுடைய கடந்த கால அரசு சில மக்கள் நலன்சார் திட்டங்கள் மூலம் மக்களினுடைய ஆதரவை பெற்றது என்பது மறக்க முடியாதது. அதே நேரத்தில் பொருளாதார மற்றும் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான முழுமையான எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆகவே விஜய் போன்ற ஒரு புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா அல்லது ஸ்டாலின் போன்ற அனுபவம் உள்ள ஒருவரை தொடர வேண்டுமா என்பது, மாற்றம் வேண்டுமா அல்லது ஏற்கனவே இடம்பெற்று கொண்டிருந்த அபிவிருத்தி நிலைக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கட்டமாக மாறுகின்றது. ஆகவே இதற்கு இடையில் எந்த முடிவை மக்கள் எடுப்பார்கள் என்பதனை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும். அடுத்த விடயம், விஜய் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று முதல்வராக ஆகுவாராக இருந்தால் திமுக விட்ட தவறு என்ன? அவற்றை பார்ப்பதாக இருந்தால் ஆட்சிக்கு எதிரான ஒரு சோர்வு, இது மிக முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கல் காரணியாக அமைந்திருக்கின்றது. உளவியல் ரீதியான காரணியாக பல நாடுகளிலே இந்த விடயம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது பல தலைமுறைகளாக, பல தசாப்தங்களாக ஒரு கட்சி அல்லது இரு கட்சியை மாறி மாறி பார்த்த மக்களிடையே, அந்த தலைமுறைகள் மாறுகின்ற பொழுது ஒரு மாற்ற மனநிலை ஏற்படும். இதனைத்தான் இந்த ஆட்சிக்கு எதிரான சோர்வு என்று கூறுவார்கள். இது இந்திய அரசியலில் பொதுவான ஒரு பற்றனாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்படியான ஒரு மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அதில் முதல் அதிக வாய்ப்பு விஜய்க்கும் அதே போல சீமானுக்கும் இருக்கின்றது. வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார எதிர்பார்ப்புகள் என்று பார்ப்போமாக இருந்தால் வெல்ஃபேர் ஸ்கீம், இந்த நலன்புரி சார் திட்டங்கள் அவை நல்ல நிலையிலே இருந்திருக்கின்றது. இளைஞர்கள் அதிகம் எதிர்பார்த்த விடயமாக இருப்பது இந்த நிலையான வேலை மற்றும் நிலையான வருமானம். இது சரியாக அடையப்படவில்லை என்பது இந்த திமுக காலகட்டத்திலே அவர்கள் விட்ட ஒரு பெரிய தவறாக இருக்கின்றது. அடுத்தது, முன்னரே கூறியது போல சில பெரிய கிரைம் சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது இந்த சட்டம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தது, மிக முக்கியமான குற்றச்சாட்டு, டிஎம்கே என்று வரும்பொழுது வைக்கப்படுகின்ற முக்கியமான குற்றச்சாட்டு ஃபேமிலி டொமினன்ஸ். அதாவது குடும்ப ஆட்சி என்பது அவர்கள் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் மீது முன்வைக்கப்படுகின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அடுத்தது, கிரவுண்ட் லெவலில் அவர்கள் தங்களுடைய பலத்தை சரியாக கணித்து வைத்திருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. அவர்கள் இந்த தேர்தலில் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே அவர்களுடைய அந்த ரூலிங் பார்ட்டிக்கு இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஒரு ட்ரெப்பாகத்தான் அமைந்திருக்கும் என்று கருதப்படுகின்றது. இந்த ஆட்சிக்கு எதிரான சோர்வு எப்படி விஜயினுடைய வெற்றியில் செல்வாக்கு செலுத்தும் என்று கேட்டால், விஜய் ஒரு புதிய முகமாக இருப்பார். அடுத்தது, மிகப்பெரிய ஃபேன் பேஸ் மொபிலைசேஷன் ஒன்று இருக்குது. அடுத்தது, இளைஞர்களிடையே இலகுவாக
தொடர்பு கொள்ளக்கூடியவராக, இளைஞர்களோடு இலகுவாக, இளைஞர்களுடைய மனங்களிலே இலகுவாக இடம் பிடிக்கக்கூடிய ஒருவராக அவர் இருக்கின்றார். மாற்றம் வேண்டும் என்கின்ற அந்த சென்டிமெண்ட்டை இலகுவாக மனங்களிலே கனெக்ட் பண்ணுபவராக இருக்கின்றார். ஆகவே இவை அனைத்தும் விஜயனுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்து விடலாம். ஆனால் உண்மையில் ஒரு ரூலிங் பார்ட்டி தோல்வியடைவது என்பது, திமுக போன்ற ஆட்சியில் இருந்த கட்சி தோல்வியடைவது என்பது 50% அவர்களுடைய தவறுகளாக இருக்கும். அதேவேளை 50% என்பது எதிரணியினுடைய வெற்றி வாய்ப்பாக இருக்கும், அதாவது பலமாக இருக்கும். ஆகவே தவிகவினுடைய பலம் இதுதான். புதியவர்கள், புதிய முகம், அதேவேளை இலகுவாக மக்களுடைய மனங்களை, அதாவது அவர்களுடைய ரசிகர்கள் மட்டத்திலே அவர்கள் இலகுவாக தங்களுடைய கொள்கைகளையும் தங்களையும் கனெக்ட் செய்கிறார்கள் என்பது அவர்களுடைய பலமாக இருக்கின்றது. இது திமுகவினுடைய பலவீனமாக மாறுமா என்பதனை தேர்தல் முடிவுகள் கூறும். ஆகவே இவைதான் தமிழக முதல்வராக விஜய் வருவாரா என்கின்ற கேள்விக்கு பதிலை வழங்கக்கூடிய கருத்து கணிப்புகளின் அடிப்படையிலான மற்றும் கிரவுண்ட் லெவல் ஃபேக்ட்ஸ் அடிப்படையிலான சில பகுப்பாய்வு விடயங்களாக இருக்கின்றது. இதற்கு மேற்பட்டு வித்தியாசமாக இந்த ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் அல்லது பிரபலமான அரசியல்வாதிகள் தேர்தலில் நிற்கின்ற பொழுதும் இந்த சோதிடம் என்பதனை சிலர் முன்னிறுத்தி சில எதிர்வு கூறல்களை கூறுவார்கள். அந்த அடிப்படையிலும் விஜயினுடைய சோதிட பலன்களை பார்ப்பதாக இருந்தால், விஜய் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், அவர் கடகராசியிலே பிறந்த ஒருவர். கடகராசியை பொறுத்தவரையில் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு வருடமும் அதேவேளை இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஏப்ரல் மாதமும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பதுதான் அவர்களுக்கான பொதுவான பலனாக இருக்கின்றது. ஆகவே இந்த மாற்றம் என்பது எப்படிப்பட்ட மாற்றம் என்றால், அவர்களுடைய கரியர் மாற்றமாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய இன்னர் சேஞ்ச், அதாவது உள் மனநிலை மாற்றமாக இருக்கலாம் என்பதாக பொதுவாக கூறப்படுகின்றது. இந்த கடகராசிக்கான 2026 மற்றும் ஏப்ரல் மாத பலன்களிலே இவை குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே பார்க்கலாம், இந்த அடிப்படை கருத்து கணிப்புகள் மற்றும் பகுப்பாய்வுகள் அடிப்படையிலும் சரி, இந்த மெட்டாஃபிசிக்ஸ் சோதிட நம்பிக்கைகளினுடைய அடிப்படையிலும் சரி, விஜய்க்கான வெற்றி வாய்ப்புகள் இப்படி இருப்பதாகத்தான் பகுப்பாய்வுகள் இருக்கின்றது. தேர்தல் முடிவுகள் என்ன சொல்ல போகின்றது? உங்களுடைய முடிவுகளை கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.